ரஜினி விஜய் என்ன போக வைக்கும் தமிழ் மக்கள் உங்களை சந்திச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட படம் பேட்டைய படம் நிறுத்திட்டு நான் இங்க வந்திருக்கேன். ஏன்னா எங்க ஊரை சேர்ந்த மக்களை சந்திப்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நல்ல சிறப்பாக குழந்தைகளா டான்ஸ் ஆடினாங்க. அதை முன்னாடி நின்று நல்லா நிறுத்தி கொடுத்துருக்காங்க. ஊர் பொதுமக்கள் அனைவருமே கலந்து நல்ல சிறப்பாக செஞ்சிருக்காங்க போது அந்த ஆண்டவன் சொல்றோம் இந்த பிரபு முடிக்கிறார். இது எப்படி இருக்கு? அடுத்தது நம்ம தளபதி விஜய் வாய்ஸ்ங்க. என் நெஞ்சில் கூடியிருக்கும் அன்பான ரசிகர்களுக்கும் குட்டி குட்டி குழந்தைங்களுக்கும் ஒரு குட்டி ஆய் சொல்லி தரணும். நான் சும்மா சூப்பராக குழந்தைங்க பட்டையை கிடப்பிருக்காங்க. மக்கள் எல்லாருமே இதை போல ஒத்துழைப்பு கொடுங்க. இன்னைக்கு மேல் நம்ம தமிழ்நாடு யாரும் ஒன்றும் அசைக்க முடியாது. உங்களோட எப்பவுமே நான் தளபதி இருப்பேன். அதான் உனக்குங்கண்ணா உங்களோட ஆதரவு தான் நான் என்ன இந்த அளவுக்கு வந்து பேச வச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேங்கண்ணா. பார்த்துக்கலாம்ண்ணா. தேங்கண்ணா நீங்க எனக்கு கை தட்டி உற்சாகப்படுத்தினா மட்டும் போதுங்கண்ணா. இன்னும் நான் பேசிக்கிட்டே இருப்பேங்கண்ணா. அடுத்தது வந்து நம்ம விண்ணு சக்கரவர்த்தி. வந்து தண்ணி குடிச்சுக்கிறேன். விஜயகாந்த் மாதிரி பேசு கடைசியா. விஜயகாந்த் டிக்கெட் கொடுத்துட்டு சக்கரவர்த்தி எல்லாருக்கும் தெரியுங்களா? உங்களுக்குலாம் யாராருக்கு தெரியும்? முதல்ல சொல் தெரிஞ்சுக்கப்பா. இந்த முனி படத்துல இருப்பார்ல, எதுக்கு சொல்லிட்டே பேசிக்கிறேன். இது நான் பேசுறதுக்கு முன்னாடி இந்த வாய்ஸை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஈஸி தான். விண்ணு சக்கரவர்த்தி ரொம்ப ரொம்ப ஈஸி. முதல்ல இந்த எறும்பு மாடு சத்தம் போடு பார்த்துருப்பீங்களா? நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. வரைய சொல்லிக் கொடுக்குறத வரையாங்க. இப்போ வந்து இந்த பையனுக்கு விண்ணு சக்கரவர்த்தி வாய் சொல்லிக் கொடுக்க போறேன். கேளுங்க. எப்படின்னா முதல்ல எறும்பு மாடு சத்தம் போடும்ல, அந்த சத்தத்திலேயே பேசினா மட்டும்தான் அந்த வாய்ஸ் வரும். பார்த்துக்க முதல்ல எப்படின்னு சொல்லித்தரேன். கையா என்றும் கண்ணு மக்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. 18 பட்டி சும்மா வந்து களை கட்டுதா கண்ணு. இப்படிதான் அந்த வாய்ஸ்லயே பேசினா வந்துடும். எங்க ஒரு ட்ரை பண்ணு. ஆட்டு குட்டி போட்ட மாதிரி சத்தம் போடுறேன். சரி பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் பழகும் போது ஒன்று ஆடு வரலாம், மாடு வரலாம், நாய்க்குட்டி வரலாம், அடுத்தது கோழி வரலாம். ஆட்டுக்குட்டி வச்சு ஒரு வாய்ஸ் எடுத்து கொடுக்கணும். ஆட்டுக்குட்டிக்கு யார் வாய்ஸ்லேயே இது வரைக்கும் எனக்கு தெரியல. அதனால பாக்யராஜ் வாய்ஸ். அடுத்தது பாக்யராஜ் வாய்ஸ். இப்போ பாக்யராஜ் வாய்ஸ் பேசுறேங்க. ஐயோ எக்ஸ்கூஸ் மீ, நான் பேசுறதுக்கு முன்னாடி இங்க வரலாங்க. தொண்டை ரொம்ப சிக்கிக்கிச்சு இருக்கிற. அப்பவே சொன்னேன் இந்த முருங்கைக்காய் குழம்பு மட்டும் வச்சு கொடுத்துனால மேடையில எல்லாம் போய் என்னால் பேச முடியாது அப்படின்ட்டு. அதனாலதான் நான் சாப்பிடாம வந்து இப்படி பேசிட்டு இருக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல சமாச்சாரம் நடந்திருக்கு. பேசி ஏதோ ஒன்று பண்ணுங்க. நான் வரட்டுமா? விஜயகாந்த் கேப்டன். அடுத்தது வந்து நம்ம நவரச நாயகன் கார்த்தி அவர்கள் வாய்ஸ். பாடா ஏன்னா இந்த வாய்ஸ் நான் சொல்லி கொடுக்கலாம். அது வந்து ஈஸி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா வாயில் வந்து ஒன்று தண்ணி வச்சுட்டு பேசணும். இல்லைன்னா வாய் நம்ம கத்தலை போட்டு பேசுனீங்கன்னா அந்த வாய்ஸ் வந்துடும். ஏன்னா பேசும்போது உங்களுக்கே தெரியும். இப்போ சும்மா பேசுகிறேன். ஒன்றும் தண்ணி இல்லைன்னா வெத்தலை இப்படி தான் இருக்குது வாய்ஸ். அது உட்காருங்கிற அப்படி எல்லாம் நின்றுட்டு இருக்கிறது உட்காந்து பார்த்தா நல்லாயிருக்கும். இதே தான். இதை வந்து கொஞ்சம் இழுத்து பேசுனீங்கன்னா அந்த வாய்ஸ் வந்துடும். கார்த்தி வாய்ஸ். அதை எப்படி நான் சொல்லித்தரேன். ஏய் உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
இதே மாதிரி மக்கள் என்றைக்குமே சந்தோஷமாக இருக்கணும். நம்ம பசங்க இதே மாதிரி நிகழ்ச்சி இந்த மாதிரி விசேஷம் வரும்போது சிறப்பாக செஞ்சு கொடுப்பாங்கன்னு நான் சொல்லிக்கிறேன். நான் வேண்டிட்டு அதுதான் சொன்னேன், விநாயகர் சாமி முதல்ல நான் கும்பிட்டு மேலே ஏறும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு நிகழ்ச்சி நல்லபடியாக முடிச்சு கொடுப்பாங்கன்னு. அதே மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பேச சொன்னாங்க. எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்த படம் என்னோட ஷூட்டிங் நடிச்சிட்டு இருக்கிறேன். உங்களுக்காக இதோடு நான் நல்ல ஒரு வாய்ஸில் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம். சின்ன தம்பி வாய்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்க. அதை ஒரு நிமிஷம் பேசிடுறேன். அதுக்கு ரசிகர் அதிகமாக இருக்கிறாங்க. பாத்தீங்களா, இந்த சின்ன தம்பி வாய்ஸுக்கு மட்டும் உற்சாகமா நிறைய பேர் கைத்தட்டி உற்சாகப்படுத்துறாங்க. அதனால அந்த வாய்ஸ் நான் பேசியே ஆகோட பேசிடுறேன். எல்லாருக்குமே வணக்கம். நான் தான் சின்ன தம்பி பேசுகிறேன். எல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. எல்லாம் நிகழ்ச்சி எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. நல்லா அருமையாக இருக்குது. மக்கள் அனைவருமே வந்து இந்த நிகழ்ச்சி நல்லா முன்னாடி நின்று செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. நான் கூட வேலைக்கே போகலன்னு பார்த்துக்குங்களேன். ஏன்னா சின்ன பசங்க என்னமா அடங்கொக்கமாக்கா டான்ஸ், என்ன டான்ஸுங்கிறீங்க. அண்ணா வந்து பாருண்ணா, நீங்கள் அப்படியே பேசுங்க. நல்லா இருக்குதுன்னா